Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆரஞ்சு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னாலே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தாலே எல்லாருமே டெம்ட் ஆயிடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம அதை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 4 இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பரா ஆரஞ்சு ஐஸ்கிரீம் பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல நமக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வாங்க நம்ம இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு 4 இன்கிரீடியன்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். நான் இதுக்கு கண்டென்ஸ் மில்க் 125 ml எடுத்திருக்கிறேன். விப்பிங் க்ரீம் 250 ml எடுத்திருக்கேன். இது ஆரஞ்சு ஃப்ரூட் நான் 2 எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் இப்போ ஆரஞ்சு கட் பண்ணி எடுத்துருவேன். கட் பண்ணி அது உள்ள இருக்க பல்ப் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு அது உள்ளதான் நம்ம ஆரஞ்சு ஐஸ்கிரீம் ஊற்ற போறோம். இது கூட நம்ம ஆரஞ்சு ஜூஸும் தான் ஆட் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது உள்ள இருக்க பல்ப் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நைஃப் வச்சு இது உள்ள ரொம்ப ஓரத்தில் நம்ம டீப்பாக வைக்காத மேலோட்டமாக நம்ம இது உள்ளே இருக்க பல்ப்பை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். கத்தி ரொம்ப கீழே போகக்கூடாது. கீழே போயிடுச்சுன்னா ஓட்டை விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்க முடியாது ஐஸ்கிரீமை. இப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இது உள்ளே இருக்க பல்ப்பை வெளியே எடுத்துடலாம். நார்மலாக நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சோடனே நம்ம அதை ஒரு பவுலில் கூட வச்சு நம்ம வைக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆரஞ்சு பழத்துள்ளே நம்ம ஊற்றி வச்சோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க இதுக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது ஆரஞ்சு பல்ப் ரொம்ப எடுக்க முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கலாம். நான் இது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சால் அந்த ஓட்டை விழுந்துடும். அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நம்ம இதை எடுக்கக்குள்ள இதில் இருக்க ஜூஸே நம்ம ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சம் ஊற்றினாலே போதும். மேலே இருக்க இந்த டாப்பில் இருக்கிறதையும் நம்ம ஸ்பூன் வச்சு அழகாக எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். விப்பிங் க்ரீம் 250 ml ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீமை பீட்டரால் நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுத்தது நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 125 ml கண்டென்ஸ் மில்க்கு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம ஆரஞ்சு பல்ப்லேருந்து எடுத்த இந்த ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 50 ml ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு டீஸ்பூன் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு ஐஸ்கிரீமு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணால் அப்படியே நிற்கிது பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ், கரெக்டான ஸ்டேஜ் இது. இப்போ இந்த ஆரஞ்சு உள்ள நம்ம இந்த ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து இது உள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க ஆரஞ்சு பழத்தில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணிவிட்டு மினிமம் நம்ம 12 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து ஆரஞ்சு பழத்தில் நம்ம ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மினிமம் 12 hours நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். வச்சுட்டு நானே எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மீதி இருக்க ஐஸ்கிரீமை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்கூப் பண்ணி கூட சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் நேற்று செஞ்சு வச்சிடணும் ஃப்ரீசரில். அது வந்து 12 hours வைக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்சுவலாக கடையில் வாங்குற மாதிரியே எவ்வளோ சாஃப்டாக நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இது வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு மட்டும் தான் நம்ம 12 hours எடுத்துக்கணும். மற்றபடி ரொம்ப குயிக்காக செஞ்சக்கூடிய ரெசிபி தான் இது. இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.